السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பிலே மண்ணறையிலே மகிஷர் மன்றத்திலே மறுமை நாளிலே நடக்கக்கூடிய அமளி துமளிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை உலகத்தில் படைத்துவிட்டு இந்த உலகத்தில் உங்களை எதற்காக நாம் படைத்திருக்கிறோம் என்ற நோக்கத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நாம் எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்துடைய படைப்புடைய நோக்கத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏக தெய்வமாகிய அல்லாவை வணங்காமல் கண்டதை மனோ இச்சையை கடவுளாக வணங்கியவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே மிக பெரிய அளவில் தண்டனையாக இருக்கக்கூடிய நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எந்த அளவுக்கு தன்னை மறுப்பவர்களை நாளை மறுமையில் தண்டிப்பதாக சொல்லுகிறான் என்றால், 88வது அத்தியாயம் அதில் அல்லாஹ் பேசுகிறான். 23, 24 ஆகிய வசனங்களில், இல்லா மன் தவல்லா வ கஃபர் ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், எனினும் புறக்கணித்து ஏக இறைவனை மறுப்பவனை மிக கடுமையான அளவுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். தண்டனை என்பது சாதாரண தண்டனை அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நரக நெருப்பு என்பது அதிபயங்கரமானது. நம்மால் உலகத்துடைய நெருப்பையே தாங்க முடியாது. நம்முடைய கையிலேயோ உடலிலேயோ இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நம்முடைய உடலில் பட்டது என்றால் நம்முடைய உடல் கருகிவிடும். இதையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை மறுப்பவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பு என்பது உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு பவர் அதிகம். தாங்க முடியுமா? அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் தான் நினைக்கிறான் தன்னை மறுப்பவர்களை, இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டவர்களை, இந்த உலகத்தில் தன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்று ஆணவம் கொண்டவர்களை, அழிச்சாட்டியம் செய்தவர்களை இந்த நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான அளவுக்கு தண்டிப்பான் என்ற செய்தியை இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, உள்ள போயிட்டாங்க சொன்னா வெளியே வர முடியுமா? நிரந்தரமான ஒரு தண்டனை. ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை நிரந்தரமாக்கி வைத்திருக்கின்றான். 2வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன கஃபரு வ கஸபு பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் நரகவாசிகள். அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் ஒரு காலம் வெளியேறவே முடியாது. சரி, அந்த நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறார்களே, அங்கு செத்து போயிடுவாங்களா? மூத்தாயிடுவாங்களா? மௌத்து கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். 35வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான்.
வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், நம்மை மறுத்தோருக்கு நரக நெருப்பு உள்ளது. லா யுக்லா அலைஹிம் ஃபயமூத் வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபி, அவர்கள் மரணிக்குமாறு முடிவு செய்யப்பட மாட்டாது. நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை மறுப்பாளர்களை வேதனை செய்வான். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அங்க என்ன இல்லை, மரணிக்குமாறு ஒரு காலம் முடிவு செய்யப்பட மாட்டாது. அதன் வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது, குறைக்கவும் முடியாது, மூத்தாவும் மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்குரியவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவான், நரகத்துக்குரியவரை நரகத்துக்கு அனுப்பிடுவான். இப்படி அனுப்பிய பிறகு ஒரு அழைப்பாளர் ஒருத்தர் வருவார். தன்னுடைய கையில ஒரு ஆட்டை ஒன்று கொண்டு வருவார். அந்த ஆடு என்னது? மரணத்துடைய வடிவத்தில் ஒரு ஆட்டை கொண்டு வருவார். கொண்டு வந்து சொர்க்கத்தை பார்த்து, ஓ சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் கழுத்தை நீட்டியவர்களாக அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அதை காட்டி, அந்த ஆட்டை காட்டி கேட்பாங்க, இது என்னது தெரியுமா என்று கேட்பார்கள். அப்ப சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, ஏன்னா ஏற்கனவே அதை பார்த்துருக்கிறாங்க, மூத்த பார்த்துருக்காங்களே இல்லையா, அதனால கரெக்டா சொல்லுவாங்க, இது மௌத்து, இது மரணம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நரகவாசிகளையும் கூப்பிடுவாங்க, ஓ நரகவாசிகளே இது என்ன தெரியுமா, அவர்களும் மரணத்தை ஏற்கனவே பார்த்ததுனால இது மரணம் என்று சொல்லி விடுவார்கள். அப்ப அந்த அழைப்பாளர் என்ன செய்வாரு, அந்த ஆட்டை அறுத்து விடுவார். மரணத்திற்கே மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, இனி நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். சொர்க்கவாசிகளே இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரம், நரகவாசிகளே இந்த நரகத்தில் நீங்கள் நிரந்தரம் என்று அந்த அழைப்பாளர் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நரகத்தில் நரகவாசிகளை அல்லாஹ் எப்படி எல்லாம் வேதனை செய்கிறான் என்றால், கடுமையான அளவுக்கு அங்கிருந்து அவர்கள் ஒரு காலம் தப்பிக்க முடியாது. எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாமான்னு அவங்க நினைச்சா முடியுமா? பயங்கரமான ஒரு லகான், ஒரு பாதுகாப்பு அந்த நரகத்தில் நரகவாசிகளை வேதனை செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாவலர்களாக வானவர்களை ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்குமுன் நாரா, ஓ ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள். நரகத்தை அல்லாஹ் எதை வச்சு எரிக்கிறான்? யாரை வச்சு எரிக்கிறான்? மனிதர்களையும் கற்களையும் வச்சு அல்லாஹ் எரிக்கிறான். நரகத்துல எரிபொருள் யாருதான்? மனிதர்களும் கற்களும் ஆவார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அந்த நரகத்துக்கு மேலே கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். அவருடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு என்ன ஏவினானோ அதை செய்து முடிப்பதுதான் அந்த நரக காவலாளிகளுடைய வேலை. அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள், கொடூரமாக நடந்து கொள்வார்கள். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த நரக நெருப்பிலே அவர்கள்லாம் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அந்த நரகத்துடைய காவலர்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்பாங்களாம், அடைக்கலம் கேட்பாங்களாம். எங்களுக்காக இந்த வேதனையை குறைக்க சொல்ல மாட்டீங்களா? அல்லாஹ்விடத்துல ஒரு நாளாவது கொஞ்ச நேரமாவது இந்த நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாக்க சொல்லுங்களேன் என்று கேட்பாங்களாம். அவர்கள் கையை விரித்து விடுவார்கள். அவர்கள் செய்ய மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. ஏன்? உலகத்தில் நீங்க வாழும் பொழுது இப்படிப்பட்ட நரகம் இருக்கிறது, இப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனைத்தான் வணங்கணும் என்று சொல்லி உங்களிடத்துல தூதர்கள் வரலையா இப்படி கேட்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்கன்னா, வந்தார்கள், தூதர்கள் வந்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள், நாங்க கேட்கல, நாங்க அசால்ட்டா இருந்துட்டோம், நாங்க பொடுபோக்கா இருந்துட்டோம். அப்படி என்றால் நீங்க இதிலேயே தான் நீங்க கடப்பீங்கன்னு அவங்க செய்வாங்களா? நரகத்துடைய காவலாளிகள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நரகத்துடைய கடுமையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு செய்தியை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை படைச்சிட்டான், சொர்க்கத்தையும் படைத்து விட்டு நரகத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான்.
படைத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவருடைய தலைவர் யாரு? வானவருடைய தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஜிப்ரீல் அவங்கள்ட்ட இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க, சொர்க்கத்துக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகுங்க. என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் எப்படிப்பட்ட சுகபோகங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க, சொர்க்கத்தை போய் பார்க்கறாங்க. சொர்க்கத்தை ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே வராங்க. பார்த்துட்டீங்களா எப்படி இருக்குன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த சொர்க்கத்தை பத்தி யார் அறிந்து கொண்டாலும், இந்த சொர்க்கத்தை பத்தி யார் அறிந்து கொண்டாலும் நிச்சயம் இதற்குள்ள வருவதற்கு ஆசைப்படுவாரு, கண்டிப்பா இதுக்குள்ள எப்படியாவது வந்துன்னு நினைப்பாரு அப்படின்னு ஜிப்ரீல் அவங்க சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்த இப்ப நரகத்துக்குள்ள போய் பார்த்துருவாங்க. நரகத்தை நான் எப்படி படைச்சு வச்சிருக்கிறேன், என்னை மறுக்கக்கூடியவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை உள்ள போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் நினைச்சான் ஜிப்ரீல் அவர்கள்ட்ட சொல்றான். உடனே ஜிப்ரீல் நினைச்சாங்க, உள்ள போறாங்க, நரகத்தை போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்து அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த நரகத்தை பற்றி ஒருத்தன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக இதிலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புவான், இதுக்குள்ள வருவதற்கு என்ன செய்வான், ஒரு காலம் ஆசைப்பட மாட்டான் என்று அல்லாஹ்விடத்துல யார் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு ஏற்பாடை பண்றான். இங்கதான் முக்கியமான விஷயம். ஒரு ஏற்பாட்டை பண்றான். நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஒரு திரையை வச்சு அல்லாஹ் மூடுகிறான். ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத் ஹுஜிபத்தில் ஜன்னத்துல் பில் மகாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு ஜிப்ரீல் அவங்க என்ன செய்யறான், ரெண்டாவது இப்ப உள்ள போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறான். உடனே என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் உள்ள போறாங்க. நரகம் சொர்க்கத்தை அல்லாஹ் மூடி வச்சிருக்கானா இல்லையா, நரகத்தை அல்லாஹ் எதை வச்சு மூடி வச்சிருக்கிறான், ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், மனோ இச்சைகளால் நரகம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல மனோ இச்சை பின்பற்றாங்களா இல்லையா, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்னடா மறுமை அது பார்த்துக்கிடலாம், சொர்க்கமா நரகமா பின்னாடி பார்த்துக்கிடலாம், உலகத்தில் நம்ம இப்படித்தான் வாழணும், ஒரு தடவை தான் வாழ போறோம், அதை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு மனோ இச்சையை பின்பற்றி வாழ்கிறார்களே, இந்த மனோ இச்சையை கொண்டாட நினைச்சான் நரகத்தை மூடி வைக்கிறான். ஜிப்ரீல் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வராங்க. அப்ப சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, ஒருத்தன் தேற மாட்டான் போல, ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்குள்ள யாரும் போயிட மாட்டாங்க போல, எல்லாரும் இந்த நரகத்துக்கு தான் வருவாங்கங்கிற மாதிரி அப்படி மனவீச்சைகள் நீ வந்து மூடி வச்சிருக்கிறியே என்று ஜிப்ரீல் என்ன செய்றாங்க, ரெண்டாவது நரகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சொர்க்கத்துக்குள்ள போனா அல்லாஹ் எதை வச்சு மூடி வச்சிருக்கிறான், ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, அல்லாஹ் சொர்க்கத்தை சிரமங்களால் அல்லாஹ் மூடி வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல சிரமப்பட்டால், கஷ்டப்பட்டால், அல்லாஹ்வுக்காக எல்லா சோதனைகளையும் பொறுத்து கொண்டால் தான் சொர்க்கம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம், பலஸ்தீன மக்களுடைய அந்த கஷ்டங்களை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் படக்கூடிய இன்னல்கள், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் நமக்கு வந்தாங்கன்னு தாங்குவோமா நமக்கு தெரியாது. அவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துல ரொம்ப லேசா போயிடலாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தார்களே அந்த சமுதாயத்துக்கு, அந்த நபிமார்களுக்கு வறுமை ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது, மிக பெரிய நெருக்கடிக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், ஆட்டிவிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் படாம சொர்க்கத்துல ரொம்ப லேசா நுழையலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்துல வாழ்வதாக இருந்தால், இன்னைக்கு கூட ஓதுனாங்களே இல்லையா, தௌபால வந்துச்சு, உங்களுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வியாபார ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறான், அந்த வியாபார ஒப்பந்தத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். மூமின்களுடைய உயிர், மூமின்களுடைய உடைமை, மூமின்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு சொர்க்கத்தை பகரமாக கொடுக்கிறான். சொர்க்கம் ரொம்ப லேசா கிடைச்சிடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக நாம் படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் தான் சொர்க்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சிரமங்களால் மூடி வச்சுட்டு ஜிப்ரீல் அவர்களை என்ட்ரி ஆகி பார்த்துட்டு வர சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவா ரொம்ப கஷ்டம் போலயே, இந்த சொர்க்கத்துக்குள்ள வர்றது லேசான காரியம் இல்லை போலயே, அதுல யாரும் வந்துவிட முடியாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நீ சிரமங்களால் நீ சொர்க்கத்தை மூடி வச்சிருக்க என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுல என்ன விளங்க தெரியுமா? நரகத்தை நாம் பார்த்தால், நாம் பார்க்கல, சொர்க்கத்தை நாம் பார்த்தால் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேட முற்படுவோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், பின்னாடி உள்ள பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை, என்னுடைய இறைவனிடத்தில் நான் அவ்வப்போது நான் கேட்பேன். என்ன துஆ? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வே, எங்கள் இறைவனே, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நன்மையை தாயா அல்லாஹ், நாளை மறுமையிலும் எங்களுக்கு நீ நன்மையை தருவாயா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா, நாமெல்லாம் எம்பாடுங்க, நாமெல்லாம் எங்க நிக்கிறோம்? எந்த அளவுக்கு பாவங்களில் நாம் மூழ்கி இருக்கிறோம்? நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சொர்க்கத்துல முதல் என்ட்ரி யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான். சொர்க்கத்துடைய கேட்டு யாருக்காக முதல்ல திறக்கப்படும்? ரசூலுல்லாஹ்க்காக முதல்ல திறக்கப்படும். அப்படிப்பட்ட நன்மாராயம் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இந்த நரகத்தை பயந்து நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டாங்க சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு நிலையா இருக்கும். அல்லாஹ் உள்ள விடும்போது எப்படி தெரியுமா விடுறான்? சாதாரணமான உடல. நரகத்துல நரகவாசிகள் எப்படி போவாங்க? இந்த மறுமை நாள்ல பலவிதமான காட்சிகள் நடக்கும். அதுல ஒரு காட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான். சூரா ஹாக்கால 69வது அத்தியாயம், ஹுதூஹு ஃபகுல்லூ, இந்த இறைவனை மறுத்தவர்களை, காஃபிர்களை, இறை மறுப்பாளர்களை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி பிடியுங்கள்? விலங்க போட்டு சங்கிலியால் பிணைத்து அவர்களை கட்டுங்கள். சும்மல் ஜஹீமு ஸல்லூ, பின்னர் நரகில் அவர்களை கருகச் செய்யுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வுஹா 70 திரான் ஃபஸ்லுகூ, பின்னர் 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவர்களை பிணையுங்கள். 70 முழமாங்க. ஒவ்வொரு நரகவாசியையும் ஒவ்வொரு இறைமறுப்பாளர்களையும் 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் பிணைத்து அவனை தர தர என்று இழுத்து நரகத்தில் தள்ளிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். இந்த உலகத்தில் குற்றம் செய்தவர்களை காவல்துறை இழுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா? லாக்கப்ல இந்த விலங்க மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. மிகப்பெரிய அவமானமா இருக்கும். முகத்தில் என்ன செஞ்சிருவாங்க? துண்டை போட்டுக்குவாங்க. கேவலம். இந்த குற்றத்தை செஞ்சுட்டு அந்த தண்டனையை அனுபவிக்க போறேன்னு அதை விரும்ப மாட்டான். இந்த உலகத்திலே எப்படி ஒரு நலன் சொன்னா, நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணைத்து அவர்களை நரகத்தில் தள்ளுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் யாரு? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இறைவனை நம்பாதவர்கள் அவர்கள்லாம், அல்லாஹ்வை நம்ப மறுத்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நினைக்கிறான் நரக நெருப்புல, நரகத்துல விலங்குகளை மாட்டி அல்லாஹ் தள்ளி விடுகிறான். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா அங்க அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படாது. எங்க பார்த்தாலும் நெருப்பாதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் நெருப்பு தான். எப்படிப்பட்ட நெருப்பு? சாதாரண நெருப்பு நினைக்கிறீங்களா? பிரம்மாண்டமான மாளிகைகளை போல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 77வது அத்தியாயம் 32வது வசனம், இன்னஹு தம்பி இன்னஹா தர்மி பி ஷரரின் கல்கசர், அந்த நரகம் மாளிகையை போன்ற நெருப்பு பந்தங்களை வீசி எரியும். அதனால் அவர்கள் கருக்கப்படுவார்கள், அதனால் அவர்கள் எரிக்கப்படுவார்கள். எரித்து அவருடைய தோள்கள் எல்லாம் கரிந்து காமட்டையா போய்
மீண்டும் அவர்களுக்கு புது தோல் மாற்றப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் 56வது வசனத்துல, இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகத்தில் நாம் கருகச் செய்வோம். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அந்த நரகத்தில் அவர்கள் கருகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகி காமட்டையா போவோம். போன பிறகு மீண்டும் புது தோலை போர்த்துவோம், மீண்டும் போட்டுவோம். திரும்ப ஒரு தோல் வந்துடும். எதற்காக தெரியுமா? அவர்கள் வேதனையை உணர்வதற்காக. வேதனை உணர்வதற்காக அவர்களுக்கு தோள்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். தோல்னா எப்படிப்பட்ட தோல் நினைக்கிறீங்க? நமக்கு இருக்க இந்த தோல் மாதிரி நினைக்கிறீங்க? இப்ப இருக்கு இந்த தோலா? இந்த தோளுடைய அளவு எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தோளுடைய அளவு எவ்வளவு? நம்முடைய தோளுடைய அளவு எவ்வளவு எவ்வளவு இருக்கும்? தோளுடைய பருமன் எவ்வளவு? நம்முடைய தோளுடைய பருமன் எவ்வளவு இருக்கும்? 1 mm தானே, சின்ன சென்டிமீட்டர் தான். 1 சென்டிமீட்டர் 1 mm தான் இருக்கும். இதான் அந்த தோளுடைய இந்த உலகத்தெல்லாம் படைச்சிக்கிறது. நரகத்தில் நரகவாசுடைய தோல் எப்படி தெரியுமா இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நரகத்தில் நரகவாசுடைய தோள்கள், அந்த தோளுடைய பருமன், வேகமாக பயணிக்கக்கூடிய ஒருவர் 3 நாள் பயணிப்பாராம். அந்த அளவுக்கு தோளுடைய பருமன் இருக்குமா? வேகமாக பயணித்தால் 3 நாள் எவ்வளவு தூரம் பயணிக்குவாங்களோ அந்த அளவுக்கு தோளுடைய பருமன் இருக்கும். நரகத்தில் அந்த நரகவாசுடைய கடவாப்பள்ளி, அவருடைய கோரை பள்ளி எப்படி இருக்கும்? உகது மலையை போல இருக்குங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்ல சாதாரணமாக கொடுக்கலங்க, 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிடித்து எல்லாம் கட்டி அனுப்புறான்ல. 70 முழம். நம்ம இப்ப 5 அடி 6 அடி தான் இருக்கிறோம். அல்லாஹ் வந்து இந்த அளவுல இருக்கிறவங்களுக்கு 70 முழம் தேவையா? 70 முழம் தேவையில்லை. பிரம்மாண்டமான ஒரு அளவுல இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் விட்டாலும் சரி, நரகத்தில் விட்டாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆரம்பத்தில் எந்த உயரத்தில் இருந்தார்களோ அந்த உயரத்தில் அல்லாஹ் அனுப்புறான், சொர்க்கத்தில் அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு உயரம் இருந்தாங்க? 60 முழம். 60 முழம் இருந்தாங்கல்ல, அந்த உயரத்தில் சொர்க்கத்தில் போவாங்க. அதே மாதிரி தான் நரகத்திலையும் நரகவாசிகளுடைய அந்த தோல் பருமனை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 தோல் புஜத்துக்கு இடையில எவ்வளவு தூரம், அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்முடைய தோல் புஜத்துக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்குது? டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், இப்படி உயரலாம், ஒரு செகண்ட் தான். ஆனா நரகத்தில் நரகவாசியுடைய தோல் பூஜத்துக்குரிய அந்த 2 தோல் பூஜத்துக்குரிய அளவு என்னன்னு சொன்னா, 3 நாள் பயணித்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அளவுல அல்லாஹ் நரகத்துல போடுறான். நரகத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்களா? ஏராளமான மக்கள். நரகத்துக்கு என்று எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். நரகத்துல தான் நிறைய பேர் விழுவாங்க, சொர்க்கத்துல குறைவான பேர் தான். உலகத்துல வாழக்கூடிய மனித சமுதாயத்துல அளவுகோல் என்னது? அதிகமான மக்கள் நரகத்துக்கு தான் போவாங்க, கம்மியான ரேஷியோல தான் செய்வாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான நரகத்துல பிரம்மாண்டமான ஒரு அளவுல அல்லாஹ் என்ன செய்றான்? நரகவாசிகளை வேதனை செய்கிறான். இப்படி அவர்களை வேதனை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை கொடுக்கிறான்ல? நெருப்புகளாலான ஆடை, நெருப்பாலான ஆடை எல்லாம் கொடுக்கிறான். நெருப்பு காற்று வீசும், எங்க இருந்தாலும் நெருப்பு தான். மேல கீழே அங்க இங்க எல்லா இடத்திலும் நெருப்பு தான். ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, அவர்கள் குளிர்ச்சியை பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, அந்த நெருப்பு தணியுத, சில நேரத்தை தணியுமாம். தணியக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த நெருப்பு அல்லாஹ் என்ன செய்வான்? மீண்டும் அதை வந்து எரிய வைப்பான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 17வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மவ்வாகும் ஜஹன்னம், அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். குல்லமா ஹபத்து ஜித்னாகும் சஈரா, அந்த நரக நெருப்பு தணியும் போதெல்லாம் மீண்டும் அதை என்ன செய்வோம்? மீண்டும் எரிய செய்வோம். கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க? தனியுது பரவாயில்ல நினைப்பாங்களாம். அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்? மீண்டும் அந்த தீயை அதிகமாக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, நம்மால் உலகத்துடைய நெருப்பையே தாக்கு பிடிக்க முடியலையே, ஒரு மனுஷன் முழுவதுமாக எரிஞ்சு கிடந்தான்னு சொன்னா அவனுடைய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? துடிப்பார்கள், வேதனையால் அலறுவார்கள், செத்து போயிட மாட்டோமா நினைப்பாங்க. இந்த வேதனையை தாங்க முடியாம செத்துற மாட்டோமா நினைப்பாங்க. அப்போ உலகத்துடைய நெருப்பையே தாங்க முடியலன்னு சொன்னா நரகத்துடைய நெருப்பு எப்படி? நரகத்துடைய நெருப்பில் அவர்கள் என்ன செய்வார்கள்? குளிப்பார்கள். நரகத்துடைய நெருப்பில் அவர்கள் வீசப்படுவார்கள்.
அதில் எரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு தாகம் ஏற்படும். குடிப்பதற்கு தண்ணி எங்கேயாவது கிடைக்காதுன்னு பார்ப்பாங்களாம். எரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்கேயாவது தண்ணி கிடைக்காதுன்னு பார்ப்பாங்களாம். தண்ணி கிடைச்சா என்ன கொடுக்கப்படும் அவங்களுக்கு? கொதிக்கிற நீர், நரகத்துடைய நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்ட கொதிக்கிற நீரைத்தான் அவர்கள் குடிப்பார்கள். அந்த நரகத்துல யுகம் யுகமாக தங்குவார்கள். நல்லா சொல்லி காட்டுறோம். யுகம் யுகமாக, கொஞ்ச நாள்லாம் கிடையாது, யுகம் யுகமாக தங்குவார்கள். இப்படி தங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தாகம் ஏற்படும். எங்கேயாவது தண்ணி கிடைக்காதுன்னு பார்ப்பாங்க, தண்ணி இருக்காது. அவர்களுக்கு கொதிக்கிற நீரை கொடுக்கப்படும். ஏற்கனவே வேதனை, வேதனைக்கு மேல வேதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது வெயில் இருக்குல்ல, சூரியனுடைய வெப்பம், இந்த வெப்பத்தை இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? இப்படி போயிட்டே இருக்கும். மே மாசம்னா அக்னி வெயில், அக்னி வெயில் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. இந்த வெயிலுடைய தாக்கம் எதனுடைய தாக்கம் தெரியுமா? கடுமையான வெப்பத்தை பார்க்குறோமா இல்லையா? இந்த கடுமையான வெப்பத்துடைய தாக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, நரகத்தை அல்லாஹ் எரிச்சுக்கிட்டே இருந்தானா, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா நரகம். எரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நரகம் அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு முறையை வந்து சொல்லிச்சான், ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுச்சான். யா அல்லாஹ், நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தர மாட்டியா அப்படின்னு நரகம் கேட்டுச்சான். அப்ப அல்லாஹ் உடனே சொன்னானா, உனக்கு 2 அவகாசம் தருகிறேன், உனக்கு 2 அவகாசம். ஒன்னே குளிர்காலத்தில் ஒரு மூச்சு, குளிர்காலத்தில் ஒரு பெருமூச்சு விட்டுக்க, அதே மாதிரி கோடை காலத்திலையும் ஒரு பெருமூச்சு விட்டுக்க. 2 வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே நீங்கள் கோடை காலத்தில் பார்க்குறீங்களே அக்னி வெயில், மிக கடுமையான வெப்பம், இது என்ன தெரியுமா? நரகத்துடைய ஒரே ஒரு மூச்சு தான், ஒரே ஒரு பெருமூச்சு தான். ஒரு பெருமூச்சையை நம்மளால் தாங்க முடியலைங்க, ஒரு மூச்சையை நம்மளால் தாங்க முடியல. அப்ப நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆவறது? அப்ப அல்லாஹ் குளிர்காலத்தை ஒரு மூச்சோட சொன்னான், ஊட்டுக்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கோடை காலத்துல லுஹர் என்ன செய்யுங்க, தாமதப்படுத்தி தொழுவுங்க சொன்னாங்களா இல்லையா? இந்த செய்தி சேர்த்து சொல்றாங்க. அப்ப நரகத்துடைய ஒரே ஒரு மூச்சு காற்று தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த அதிகமான வெயில் காலம். இதையே நம்மால் தாங்க முடியலன்னு சொன்னா நரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? தாகத்தால் துடிப்பார்கள். வேற வழி இல்லாம அந்த வெந்நியை, அந்த கொதிக்கிற நீரை குடிப்பாங்களாங்க, வேற வழி இல்லை. இப்ப நம்ம அடுப்புல தண்ணி என்ன செய்யறோம், சூடு பண்ணி குடிக்கிறோம். மிதமான சூட்டை தான் நம்மளால குடிக்க முடியும். நல்ல சூடு பண்ணி அதை எடுத்து தொண்டையில இறக்க முடியுமா? என்னத்துக்கு ஆவறது? தொண்டை ஒண்ணுமில்லாம போயிடும். அது நல்லா ஆற்றி நல்ல மிதமான ஒரு மிதத்துல வந்த உடனே தான் என்ன செய்ய குடிப்போம். இதையே குடிக்க முடியலன்னு சொன்னா நரகத்தின் இருப்புல பழுக்க காய்ச்சப்பட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை குடிப்பாங்க. வேற வழி இல்லாம அதை குடிப்பாங்களாம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், எப்படி தெரியுமா அதை குடிப்பார்கள்? தாகமுள்ள ஒட்டகத்தை குடிப்பதை போல அதையும் குடிப்பார்கள். மிடராக விழுங்குவார்கள். அந்த வெண்ணி, அந்த கொதிக்கிற நீர் அவருடைய தாகத்தை தணிக்காது. மாறாக என்ன தெரியுமா நடக்கும்? அவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய குடலை துண்டு துண்டாக்கிடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அது குடிக்கிறாங்க, அவருடைய குடல் என்ன செய்யும்? அந்த வெண்ணி துண்டு துண்டாக்கிடும். இதுதான் அவருடைய கதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு பல இடங்களை சொல்லி காட்டுறான். கொதிக்கிற நீரை கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல அவர்கள் பசியில இருப்பாங்க. பசிக்குது, எதை சாப்பிடுவாங்க? எதை சாப்பிடுவாங்க? முள் செடி, ஜக்கும் என்று சொல்லக்கூடிய முள் செடியை தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம வகை வகையா சாப்பிடுறோம். சகர்ல மீன் ஆக்குவோம். மீன் ஆக்கினா எப்படிப்பட்ட மீன் வேணும்? முள் இல்லாத மீன் வேணும், துண்டு துண்டா இருக்கிற மீன் வேணும். இதைத்தான் பிரியப்படுவோம். என் பிள்ளைக்கு இறங்காது, முள்ளை எடுத்து கொடுப்போம். நம்ம பிள்ளைக்கு மீன் கொடுப்பதா என்ன செய்வோம்? எந்த முள்ளு நம்முடைய பிள்ளையுடைய தொண்டையில குத்திரக்கூடாது என்பதற்காக எல்லா முள்ளையும் எடுத்து போட்டு பீசியா பார்த்து கொடுப்போம். இருக்குதா இல்லையா? மறுமையில நரகத்துல நரகவாசிகள் முள் செடியை சாப்பிடுவார்கள், ஜக்கும் என்று சொல்லக்கூடிய கள்ளி செடியை சாப்பிடுவார்கள். வேற வழி இல்லாம அதையும் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. இந்த ஜக்கும் மரம்னு இருக்குது, இந்த ஜக்கும் மரத்துல உள்ள இதைத்தான் சாப்பிடுவாங்க. இந்த ஜக்கும் மரத்துல இருக்கக்கூடிய ஒரு துளி, ஒரே ஒரு துளி இந்த உலகத்தில் விழுந்தா என்ன தெரியுமா நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜக்கும் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளி இந்த உலகத்தில் விழுந்துச்சுன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் நாசமா போயிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்த மிஞ்ச மாட்டான்.
அப்படிப்பட்ட அந்த ஜக்கூமை தான் நரகவாசிகள் சாப்பிடுவார்கள், இந்த முள் செடியை தான் சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டான். இப்படி கொதிக்கிற தண்ணி, அதே மாதிரி ஜக்கூமு, கள்ளி செடி, முள் செடி, அதே மாதிரி சீலை கொடுப்பாங்க நரகத்தில். நரகவாசிகளுக்கு குடிப்பதற்கு சீலை கொடுக்கப்படும். அந்த சீல் ஒரு துளி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்துடைய சீல் இருக்கா இல்லையா, அந்த சீல் ஒரு வாளி இந்த வானத்தை திறந்து உலகத்தில் கொட்டினால் உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் மூர்ச்சையாகி விழுந்து விடுவார்கள். அந்த சீலைத்தான் நரகவாசிகள் என்ன செய்வாங்க, குடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வேதனைகளில் அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், அவர்கள் எப்பொழுதுமே அழுது கொண்டே தான் இருப்பாங்களாம். அழுகதான். எப்படிப்பட்ட அழுவ? விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுவார்களாம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். அன்புக்குரியவர்களே, நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக எடுத்த எடுப்படையே அவனுடைய கருணையை கொண்டு, அவனுடைய மகத்தான பேர் அருட்கொடையை கொண்டு அல்லாஹ் நம்மை நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும். நரகத்தில் அவர்கள் அழுவார்கள். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 21வது அத்தியாயம் 100வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். லஹும் ஃபீஹா ஸஃபீரு வஹும் ஃபீஹா லா யஸ்மஊன். அவர்களுக்கு விம்மி விம்மி அழுதலே அவர்களுக்கு உண்டு. தேம்பி தேம்பி அழுகுறது தான் அங்கே இருக்கு, வேற எந்த ஒரு இருக்காது. கவலையில் இருப்பார்கள், யுகம் யுகமாக தங்குவார்கள் அந்த நரகத்தில். அவர்கள் ஒரு காலம் வெளியேறவே முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு முடிவுக்கு வருகிறேன். 40வது அத்தியாயம் 49 50வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். وقال الذين في النار لجهنتي ஜஹன்னமத்து ரப்பஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியா பேசுறான். அதாவது உங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், உங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் எங்களுக்கு லேசாக்குவான். யுகம் யுகமா தங்கி இருக்கிறோம், நீங்க உங்க இறைவன்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், எங்களுக்கு ஒரு நாள் இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று நரகவாசிகளுடைய அந்த நரகவாசிகள் நரகத்துடைய காவலர்களா இருக்கக்கூடிய வானவர்கள்ட்ட கேட்பாங்களாம். அப்ப அந்த நரக காவலர் கேட்கிறாங்க, காலு அவலம் யக்கு, அதாவது உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். காலு பலா, ஆமா கொண்டு வந்தார்கள், ஆனா நாங்க கேட்கல, நாங்க என்ன செய்யல, இந்த தூதருடைய பேச்சுக்களை, அந்த தூதருடைய சொற்களை, அந்த தூது செய்தியை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப நீங்களே பிரார்த்தனை செய்கின்றாங்களாம், நீங்களே என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவர்களுடைய இந்த இறை மறுப்பாளருடைய பிரார்த்தனை கடைசியில் வீணாகவே முடியும். அவருடைய பிரார்த்தனை செய்யப்படாது, ஒரு காலம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், மீண்டும் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா என்ன கேட்குறாங்க பாருங்களேன், எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் லீவு தரட்டும்னு கேட்பாங்கண்ணா. எவ்வளோ பெரிய மோசமான நிலை பாருங்க. அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம்? இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு, வேற எந்த காரணமும் இல்லை. வேற என்ன காரணம் நமக்கு இருக்கும்? அல்லாஹ் நம்மை நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் இதே நேர்வழியே நம்மளை மௌத்தாக்கிடணும், இந்த சத்திய கொள்கையிலேயே அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்கிடணும், அல்லாஹ் நரகத்துக்கு நம்ம அனுப்பிடக்கூடாது என்று துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த துவா நாமும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஒன்று செய்கிறாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலிருந்து என்ன செஞ்சிராத, தடமுறை செஞ்சிராத, உன்னுடைய நேர்வழியில் எங்களை ஸ்திரப்படுத்தியா அல்லாஹ். ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ தடமுறை செய்து விடாதே அல்லாஹ், இந்த நேர்வழியிலே நிலைத்திருக்க செய் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த துஆவை கற்றுத் தருகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால், இந்த நேர்வழியிலேயே வாழ்ந்து இந்த நேர்வழியிலேயே மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும்.
நாளை மறுமையிலே நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தை தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய அமல் இரண்டு முக்கியமான அமலை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் என்ன அமலை பார்த்தோம்? எத்தனை தடவை சொல்லணும்? என்ன நன்மை அதுக்கு? கடல் நுழையாறு இருந்தாலும் அல்லாஹ் சிறு பாவங்களை மன்னிச்சிருவான், அனைத்து பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் பார்த்தோம். அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை நேற்றே கேட்டாங்க ஒரு சகோதரர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லலாம், எண்ணிக்கை அளவே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானது, 2 வாக்கியம் இருக்குது நாவுக்கு ரொம்ப லேசானது. நன்மை தீமை நிரப்பக்கூடிய தராசை நன்மையின் பக்கம் நிரப்பிவிடும். அல்லாஹ் நாளை மறுமையில் மீசான் தராசனம் வச்சிருக்கிறான். நன்மையும் தீமையும் அல்லாஹ் எடை போடுவான். யாருக்கு நன்மை அதிகமாச்சோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, யாருக்கு தீமை அதிகமாச்சோ அவங்க என்ன போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அப்போ நன்மையில் அதிகமாக இருக்கணும். அப்போ நன்மையின் பக்கம் அதிகமாகனு சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் மகத்துவம், அல்லாஹ்வை தூயவன் என்னும் துதிக்கிறேன், அவனை போற்றி புகழுகிறேன். சுப்ஹானல்லாஹில் அலீம், மகத்துவமிக்க நிறைவன், பரிசுத்தமானவன் என்பது அந்த துவா, அந்த பொருள், அந்த திக்ருடைய பொருளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூடுதலான இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அர் ரஹ்மானுக்கு என்னது? அளவிலா அருளாளனுக்கு பிடித்தமான வார்த்தைகள் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அப்போ இதை என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் இதையும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதிகமாக மொழியக்கூடிய ஒரு நிலையை நாம் எடுப்போம். இது ஒன்று. இன்னொன்று கூடுதலாக இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, பாவம் மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா, பாவம் மன்னிப்பிலேயே சிறந்த துவா. இந்த துவாவை ஒருவர் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தார் என்றால் அவர் சொர்க்கவாசி. ஒருவர் இரவில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தார் என்றால் அவரும் சொர்க்கவாசி. அப்ப இதுல என்ன விளங்குது? பகல்லையும் ஓதணும், இரவுலையும் ஓதணும் இந்த துவாவை. முக்கியமான துவா. இதில் நம்ம பெரும்பாலானவர் மனப்பாடம் பண்ணாமல் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இது தெரிஞ்ச பிறகு மனப்பாடம் பண்ணி டெய்லி ஓதக்கூடிய மக்களாக இருங்க. அல்லாஹ் இது என்ன துவா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நான் ஒரு தடவை சொல்ல, நீங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. கொஞ்சம் பெரிய துவாதான், நம்ம சின்னதுவாகவே மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்போம். இதனால் நீங்கள் என்ன செய்ய, பார்த்தே படிங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்தே ஒரு 10 நாள் 15 நாள் படித்தா மனப்பாடம் ஆகிடும். இந்த துவா மனப்பாடம் பண்ணிடுவோமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் ஓதுவோமா? ஒவ்வொரு நேரம் ஓதுவோமா? என்ன பாக்கியம்! காலையில் ஓதிட்டு மாலையில் மௌத்தார்னா சொர்க்கவாசி, மாலையில் ஓதிட்டு நைட்டு மௌத்தார்னா அவரும் சொர்க்கவாசி. எல்லா அமலும் பண்ணணும், எந்த அமலும் பண்ணாமல் சும்மா ஓதுனா அப்படி கிடைக்காது, அது தெரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா. இந்த துவா என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். இதனுடைய பொருளை நீங்கள் பாருங்க, ரொம்ப அழகான ஆழமான அர்த்தம் கொண்ட பொருள். என்ன பொருளே? இறைவா நீயே என் எஜமான். அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீயே என் எஜமான், உன்னை தவிர வணக்கத்துக்குரியன் வேறு யாரும் கிடையாது. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நான் நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீளுகிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர வேறு யாருமே பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த பொருள் கொண்டதுதான் இந்த துவா. இன்ஷா அல்லாஹ் இந்த துவா மனப்பாடம் பண்ணி என்ன செய்வோம்? அனுதினமும் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். இன்றைய கேள்வி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே நரகத்தில் நரகவாசிகளை எத்தனை முழம் கொண்ட சங்கிலிகளால் பிணைத்து விடுவான்? ஃபர்ஸ்ட் அவங்க தூக்கி இருக்கிறாங்க, சொல்லுங்க. 70 முழம் கொண்ட சங்கிலிகளால். கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. செய்தி பாய் 70 முழம் கொண்ட சங்கிலியால் அல்லாஹ் பிணைச்சு நரகத்தில் நரகவாசிகள் அனுப்புவான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான்.
அவங்க சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெயரை நோட் பண்ணிக்குவோம். கூடுதலாக இன்னொரு அறிவிப்பு, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவுடைய வசூல் நம்முடைய மாநில தலைமையுடைய தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்காக எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமை அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் ஏராளமான சேவை நிறுவனங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். சிறுவர்கள் இல்லம், முதியோர் இல்லம், ஆண்கள் அழைப்பு மையம், பெண்கள் அழைப்பு மையம், இஸ்லாமிய கல்லூரி, பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி, ஹிஃப்லு மதரசா, இப்படி ஏராளமான சேவை நிறுவனங்கள், மார்க்க பணியும் சமுதாய பணியும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள்லாம் மாநில தலைமை ஒவ்வொரு வருஷமும் பண்ணுதுன்னு சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு தான் செய்கிறாங்க, இந்த நிறுவனங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ரமலானுடைய 2வது ஜும்மா அந்த வசூலை என்ன செய்வோம், மாநில தலைமையுடைய அந்த வகைக்காக நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய ஜும்மாவில் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் தாராளமாக வாரி வழங்கி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் மகத்தான கூலியும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.